வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய மார்க்கை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவரால் லிஸ்ட்டில் நம்மளுடைய ரேங்க் எந்த ரேங்க்கில் இருக்குது, நம்ம என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூகுளில் நீங்கள் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த லிங்க்குக்கான லிங்க்குமே நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். டைரெக்டாக இந்த லிங்க் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். இதில் குரூப் 4 முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதை ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வித் கேப்சா போடுறாப்பில் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி போட்டேன். கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இயரு, நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து, நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை கொடுத்துட்டு செட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த மல்டி சாய்ஸில் வந்து கூட்டி இதை ரெண்டையுமே கூட்டி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 வரும். 25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லிஸ்ட்டு வந்து வந்துடும். அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க்கு, அதாவது பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க்கு, பார்ட் பி ஜென்ரல் நாலேஜில் உங்களுக்கான டோட்டல் மார்க் என்ன, அடுத்து உங்களுடைய கேட்டகரி எல்லாமே இதில் வந்து காட்டிடும். நீங்கள் முன்னுரிமையில் பிஎஸ்டிஎம்மில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளையுமே இந்த இடத்துல வந்து காட்டிடுவாங்க. கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஓவரால் ரேங்க் அந்த இடத்துல காட்டுவாங்க. அதாவது அந்த இடத்துல காட்டுறாங்க பாருங்களேன். விஏஓக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதாவது குரூப் 4ல் வந்து எல்லோருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதில் ஓவரால் மார்க் வந்து இந்த இடத்துல உங்களுடைய ரேங்க் வந்து என்ன ரேங்க்கில் இருக்குது, உங்களுடைய கேட்டகிரி அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருந்தீங்கன்னா அந்த கேட்டகிரியில் உங்களுக்கான மார்க் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கான இந்த இடத்துல டைப்பிஸ்ட்டுக்கான ரேங்க் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. நான் இந்த கேண்டிடேட் வந்து 2 இதுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஃபாரஸ்ட் கைடுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஃபாரஸ்ட் கைடில் அவளுடைய டோட்டலுடைய ரேங்க்கு வித் கேட்டகரியில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கீழே ஃபாரஸ்ட் வாட்ச் அவர் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே அவருடைய ரேங்க்கு வித் எத்தனாவது அவருடைய கம்யூனிட்டியில் எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டியிருக்காங்க. அப்படியே நீங்கள் கீழே ஷோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்தெந்த வேக்கன்சிக்கு எந்தெந்த கோட் வேர்டு அப்படிங்கிறதையுமே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்பிஸ்ட்டுக்கு 3666 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எந்தெந்த கேட்டகரிக்கு எல்லாமே கோட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.